ஹாய், வெல்கம் டு பிரபாவித் டிஎன்பிஎஸ்சி. நம்ம இன்றைக்கி வந்து 11th சிறப்பு தமிழில் இயல் 4 பார்க்குறோம். அதை வந்து நான் நோட்ஸாக தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த நோட்ஸை உங்களுக்கு வந்து நான் என்ன இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தொல்காப்பியங்கிறது ஒரு பழமையான இலக்கண நூல். அதில் 3 அதிகாரங்கள் இருக்குது, 27 இயல்கள் இருக்குது. உங்களுக்கு பேசிக்காக தெரியும். இதில் அந்த தொல்காப்பியத்தை உள்ள எழுத்து சொல் அந்த 2 அதிகாரத்தையும் அடிப்படையாக வச்சு 2 நூல் எழுதியிருக்காங்க. அது பேர் நன்னூல், நேமிநாதம். ஓகேவா? அடுத்து நேமிநாதம். ஓகேவா? நேமிநாதத்தோட இன்னொரு பேர் தான் வந்து சின்னூல் சொல்லியிருப்பாங்க. அது நான் பேக் சைடில் சொல்கிறேன், அடுத்த பேஜில் வரும். அடுத்து இலக்கண நூல்கள் அது தோன்றுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லதிகாரம் மட்டுமே அமைந்த இலக்கண நூல்கள் என்னென்னா பிரயோக, விவேகம், இலக்கண கொத்து. ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இறையனார் களவியல் உரை. இது வந்து என்னென்னா தமிழில் தோன்றிய முதல் உரை நூல். இறையனார் களவியல் உரை இது வந்து அகப்பொருள் சார்ந்த நூல். நெக்ஸ்ட்டு புறப்பொருள் வெண்பா மாலை, ஐயனாரிதனார். ஓகேவா? இவர் தான் இந்த புறப்பொருள் வெண்பா மாலையை எழுதியிருக்காரு. புறப்பொருள் வெண்பா மாலையில் மோஸ்ட்லி எதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா போர் பற்றிய செய்திகளில் இந்த நூல் மூலமாக அறிய முடிகிறது. புறத்திணைகளோட எண்ணிக்கை 7ன்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் சொல்லுது. ஆனால் புறப்பொருள் வெண்பாமலை என்ன சொல்லுதுன்னா 12. அந்த 12 தான் நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வெச்சி, கரந்தை, வஞ்சை, காஞ்சி, நொச்சி, உளிங்கை, அந்த இது. நெக்ஸ்ட்டு யாப்பெரும் களக்காரிகை. இந்த காரிகை அப்படின்னா மீனிங் என்னென்னா பெண். இதை எழுதினவர் வந்து அமிர்தசாகரர். அவர் எழுதின இன்னொரு நூல் தான் யாப்பெருங்களம். இது 2மே நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதுக்கு உரை எழுதினவங்க யாருன்னா குணசாகரர். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் பாருங்கள். காரிகை கற்று கவி பாடுவதினும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். கவிதை எழுதுவது அரிது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த லைனில். இது எந்த நூல் பாருங்கள், இது எந்த இதில் வர்றது அப்படின்னு கூட கேட்கலாம். யாப்பெருங்கலக்காரிகை. காரிகைனா பெண். அடுத்து வீரச்சோழியம் புத்தமித்திரர். இதில் 5 அதிகாரங்கள் இருக்குது, 10 படலம். இதில் ஒரு சிறப்பான செய்தி என்ன அப்படின்னா வடமொழி, தமிழ்மொழி 2க்குமே இது இலக்கணம் கூறுகிறதாம். நெக்ஸ்ட்டு தண்டி அலங்காரம். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் நூல்களில் முதன்மையானது தண்டி அலங்காரம். வடமொழியில் காவிய தர்சம் அப்படிங்கிற நூலை தழுவி தான் தண்டி அலங்காரத்தை தண்டி எழுதியிருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நேமிநாதம். இப்போ தான் பார்த்தேன். நேமிநாதமும் நன்னூலும் வந்து எதை பின்பற்றுறது? தொல்காப்பியத்தில் உள்ள எழுத்து சொல் அந்த அதிகாரங்களை பின்பற்றி எழுதப்பட்ட நூல். நேமிநாதத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, சின்னூல். ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. சின்னூல் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா நேமிநாதம். எழுதினவர் யார்? குணவீர பண்டிதர். இவர் வந்து இன்னொரு நூலும் எழுதியிருக்காரு, வச்சனந்தி மாலை. ஓகேவா? புக் பேக்கில் ஒரு கொஷின், தொல்காப்பியம் கற்பதற்கு முன் பயிற்சி பெற வேண்டிய நூல் என்ன நூல் கேட்டிருப்பாங்க. நேமிநாதம். ஓகேவா? அடுத்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அது ஜஸ்ட்டு வந்து பார்த்துக்கங்க, உங்களுக்கு தெரியும். அவன், இவன், உவன் இதெல்லாம் சுட்டு பெயர். இந்த உவன்கிற சுட்டு பெயர் இப்போ தற்காலத்தில் இல்லை. நெக்ஸ்ட்டு நறுமணம் அப்படின்னா நாற்றம் அப்படின்னு அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஆனால் இன்று வந்து நம்ம இது வந்து நாற்றம் அப்படின்னா அது ஒரு தகாத மனத்தை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முதலில் வாரா எழுத்துகளுள் லேரா இருக்குது. ஆனால் அது இன்றைக்கி நம்மளோட பேர்கள்லேயே முதல் எழுத்தை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு நூல் பார்ப்போமா? நம்பியக பொருள் அப்படின்னா நம்பிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஜஸ்ட் அதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட்டு இலக்கண விளக்கம். இதை யார் எழுதுனா அப்படின்னா வைத்தியநாத தேசிகர். ஓகேவா? இதுக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது, குட்டி தொல்காப்பியம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், புக் பேக்லேயே இருக்குது, கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் இலக்கண விளக்கம். நேமிநாதத்தோட இன்னொரு பேர் என்ன? சின்னூல். அடுத்து தொன்னூல் விளக்கம். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. தொன்னூல் விளக்கம் யார் நூல்? நம்ம வீரமாமுனிவரோட நூல். தம் நூலில் நன்னூல் கருத்துக்களையே பெரும்பான்மையாக எடுத்தாண்டுள்ளார். ஓகேவா? நன்னூலில் உள்ள கருத்தை தான் இதில் மோஸ்ட்லி கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாட்டியல் நூல்கள் அப்படின்னா என்னென்னா சிற்றிலக்கிய அமைப்பு விளக்கம் பற்றி அதை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த பாட்டியல் நூல் அப்படிங்கிறது. பாட்டியல் நூல்களிலே முதன்மையானது பன்னீர் பட்டியல். ஓகே. நெக்ஸ்ட்டு புக் பேக்கில் ஒரு கொஷின் பாருங்கள். அகப்பொருள் சாராத நூல்னு கேட்டிருப்பாங்க. அதில் இந்த பன்னீர் பட்டியல் தான் வரும், பன்னீர் படலம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம்.